புதுச்சேரியில் கஞ்சா வியாபாரியை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சார்ந்தவர் சேகர், வயது 31. கஞ்சா வியாபாரியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 வழக்குகள் உள்ளது. ஆகஸ்ட் மாதம் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற சேகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கஞ்சா வியாபாரியான சேகரின் போதை மற்றும் உளவியல் மருந்து பொருட்களை சட்டவிரோத கடத்தலை தடுத்திட அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட லாஸ்பேட்டை போலீசார் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தனர். இதனை ஏற்று கலெக்டர் குலோத்துங்கன் கஞ்சா வியாபாரி சேகரை ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திட கடந்த 20ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நகலை காலாப்பட்டு சிறை அதிகாரிகளிடம் லாஸ்பேட்டை போலீசார் வழங்கினர். புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி கேட்ட செய்தியாளரை அடிக்க பாய்ந்த சீமான். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் விரைனூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட கலைஞர் தொலைக்காட்சி நிருபர் ராஜு என்பவர் மதுரை கோவை மெட்ரோ ரயில் சம்பந்தமாக SIR மற்றும் மாநில வளர்ச்சி குறித்து கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளரும் சீமானும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து வெளியே வந்த செய்தியாளரை சூழ்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் சராமரியாக தாக்கினர். இதனால் நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து திருமண மண்டபத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பெண்கள் உட்பட 8 பேர் ரூபாய் 10.30 லட்சம் ஏமாந்துள்ளனர். முத்தியல்பேட்டையை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதுடன் இது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் இணைத்துள்ளார். இந்த குரூப்பில் இருந்தவர்கள் தங்களுக்கு அதிக லாபம் வருவதாக பதிவிட்டனர். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் ரூபாய் 5,95,000 முதலீடு செய்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாறுவதும் தெரிய வந்தது. அதேபோல முத்தியல்பேட்டை நபர்கள் 85,000 மற்றும் 73,589, ரெட்டியார்பாளையம் நபர் 24,000, நெல்லித்தோப்பை சார்ந்தவர் 1,40,000, சண்முகாபுரம் நபர் 55,000, திப்பராயப்பேட்டையை சார்ந்த பெண் 37,585, விலைநூரை சார்ந்த பெண் 25,587 ஆகிய 8 பேர் 10,35,761 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள். இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். பெண்கள் பணி செய்யும் வணிக நிறுவனங்களில் 1 வாரத்தில் உள்புகார் குழு அமைக்க உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெண்கள் பணிபுரியும் வணிக நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து விசாரித்திட உள்புகார் குழு அமைக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் வணிக நிறுவனங்களில் உள்புகார் குழுவை 1 வாரத்தில் உருவாக்கி அதனை ஷேபாக்ஸ் இணையதளத்தில் பதிவு செய்து அத்தகவலை நகராட்சியிடம் அறிக்கையை சமர்ப்பித்திட வேண்டும். தவறினால் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்கள் மீது புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பத்தில் 100 நாள் வேலை செய்யும் 500 பெண்களுக்கு சில்வர் அண்டாவை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார். அரியங்குப்பம் தொகுதி அரியங்குப்பம் மேற்கு பகுதியை சார்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதில் 3வது முறையாக PCB நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், சொர்ணா நகர், ஸ்ரீராம் நகர், கோட்டைமேடு, சண்முகம் நகர் இவற்றுக்குட்பட்ட 500 பேருக்கு ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் அண்டாவை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி தக்ஷாமூர்த்தி, மீனவரணி இணை ரவி, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பன்னீர், கோபி, ரங்கநாதன், முனியப்பன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை வளர்கலை அரங்கத்தில் நடந்த பிரபல ஓவியர் திருநாவுக்கரசின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்து பாராட்டினார். புதுவையின் துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள வளர்நிலை கலை அரங்கத்தில் பிரபல ஓவியர் திருநாவுக்கரசின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து ஓவியர் திருநாவுக்கரசை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது காலத்தின் கண்ணாடியாக செயல்படுகிறது. இன்றைய மக்களின் உளவியல் நிலைகளையும் அவர்களின் சமூக போராட்டங்களையும் நம்பிக்கைகளையும் இந்த கலை வடிவங்கள் துல்லியமாக பிரதிபலிக்கின்றன. ஓவியர் திருநாவுக்கரசு போன்ற கலைஞர்கள் தங்கள் படைப்புகளின் மூலமாக மக்களுக்கிடையே ஒரு பாலமாக இருந்து சமுதாய சிந்தனைகளை தூண்டுகின்றனர் என்று பாராட்டினார். இந்த கண்காட்சியின் துவக்க விழாவில் சமூக பணியில் ஈடுபட்டுள்ள பாரதி ஃபவுண்டேஷன் நிறுவனரான சுவாமி, ஓவியர்கள் கிருபானந்தம், பாண்டியன், ஜெயசீலன், கந்தப்பன், அழகன், அன்வர்கான், ஆனந்த், வேலு, ராஜேஷ், எழிலரசன், சுஜாதா மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள், கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை பார்வையிட்டு ஓவியர் திருநாவுக்கரசுவை பாராட்டினர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஷாநகர் குடியிருப்பு பகுதிகள் மழைநீர், கழிவுநீர் வெளியேற வழியில்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருநள்ளாறு கொம்யூன் ஷாநகர் என்ற குடியிருப்பு பகுதி ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் மழைநீரில் கொசுக்கள், விஷப்பாம்பு, பூச்சிகள் தொல்லை அதிகமாக உள்ளது. மேலும் சாக்கடை வசதி இல்லாமல் குப்பைகளால் தேங்கி நிற்பதால் கழிவுப் பொருட்கள் வடிகால் வடிய வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். காரணம், வடிகால் வசதிகள் தனிநபர் மழைநீர், கழிவுநீர் ஓடாமல் மண்கொட்டி தடுத்துள்ளார். வடிகால் வாய்க்கால் கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் இத்தகைய சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக கொசு உற்பத்தி அதிகம் காணப்படுவதால் டெங்கு போன்ற வியாதிகள் பரவ வாய்ப்புள்ளதால் பல வருடமாக தார் சாலை இல்லாமல் கழிவுநீர் மழைக்காலங்களில் மழைநீர் வடிய சாலைகள் அமைத்து தரவும், இதனை அரசு அதிகாரிகள் கருத்தில் கொண்டு பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் புதுமைகளை ஊக்குவிக்கும் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சித்துறை சார்பில் ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. விழாவில் 2011ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற லேமா கோபோவி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற லேமா கோபோவி பங்கேற்றது கல்லூரிக்கே மரியாதை ஏற்படுத்தியுள்ளது என்றும், மருத்துவ கல்வியில் ஆராய்ச்சி குறைவாக இருந்த நிலையிலிருந்து தற்போது மாணவர்கள் ஆராய்ச்சியில் முன்னேறி வருவது மகிழ்ச்சிகரமான மாற்றம் என்றும், தோல்விகள் இருந்தாலும் மாணவர்கள் அதை தாண்டி சேவைக்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றார். செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விவேக், இந்தர் கோச்சர், மருத்துவமனை இயக்குநர் காக்னே, டீன் கார்த்திகேயன், சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் பிரகாஷ், துணை கண்காணிப்பாளர் கிரிஜா, துணை டீன் சௌந்தர்யா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். ஒரு வாரம் நடந்த விழாவில் ஆராய்ச்சி கட்டுரை, போஸ்டர் வெளியீடுகள், தலைப்பு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்துறை நிபுணர்களின் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய ராஜகோபுரம் நிறுவுவதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பல வருடங்கள் ஆனதால் திருப்பணிகள் தொடங்க திட்டமிடப்பட்டது.
அந்த வகையில் துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் 3 நிலை ராஜகோபுரம் நிறுவுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் தொடங்க உள்ளதால் 3 நிலை ராஜகோபுரம் கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் வருகிறது. இந்த ராஜகோபுரத்திற்கான பூமி பூஜையில் முத்தியல்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த பூமி பூஜையின் போது அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வீமணவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை அய்யனரப்பன் ஸ்ரீ சப்தகன்னிகள் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தமது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 3 லட்சத்தை கோவில் திருப்பணிக்கு குழு நிர்வாகிகளிடம் மாலை 6 மணிக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பதிகாரி வீரபத்ரன், தலைவர் ஜெயச்சந்திரன், மகாலிங்கம், மாணிக்கம், தக்ஷணாமூர்த்தி, ஸ்டாலின், நந்தகோபால், ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், சபாபதி, கிருஷ்ணமூர்த்தி, லக்ஷ்மணன், கலிய பெருமாள், வேல்முருகன், சுப்பிரமணி, வாசுதேவன், ஐயனார், பூபாலன், பாண்டியன், ராஜேந்திரன், நவீன், ஆறுமுகம், பாலகுரு, ஜீவா, சூர்யா, திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் திருப்பணி வேலையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஆலய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆலய நிர்வாகிகளோடு கேட்டறிந்தார். தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்.